கொச்சியில் மூழ்கிய கப்பலின் பொருட்கள் கரை ஒதுங்கினால் உடனடி தகவல் தெரிவிக்கும்படி மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ராதாபுரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த 25ஆம் தேதி மூழ்கிய சரக்கு கப்பலில் உள்ள கண்டெய்னர்கள் மற்றும் பொருட்கள் கரை ஒதுங்கும் அபாயம் உள்ளதாகவும், எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதால் அது கரையை நோக்கி நகரும் சாத்தியம் உள்ளதாகவும் கூறியுள்ளார். கரை ஒதுங்கும் பொருட்களை மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கையாளுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், உடனடியாக மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் உதவி இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாழ்வாதாரத்தை காக்க கச்சத்தீவை மீட்பதுதான் ஒரே வழி என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூரில் மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 272 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சூறை மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட 426 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறங்குதளங்கள் மற்றும் மீன் விதை பண்ணை என 13 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மற்றும் ரோஷ்மா நகர் மீனவ கிராமங்களில் மொத்தம் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளங்களை மேம்படுத்தும் பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். 2290 மீனவ பயனாளிகளுக்கு 10 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர், சிறைபிடிக்கப்பட்ட படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவிக்க பிரதமருக்கும் வெளியுறவு அமைச்சருக்கும் 76 கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், பாரம்பரிய பகுதிகளில் மீன்பிடிக்கும் உரிமையை நிலைநாட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். மீனவர்கள் நலனை காக்கிறதோட நம்ம மீனவருடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் நாம தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடந்த ஏப்ரல் 2ஆம் நாள் சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கச்சத்தீவை மீட்பதற்கான தமிழ்நாட்டோட மீனவர்களுடைய இன்னல்களுக்கு அது நிரந்தர தீர்வாக அமையும். மீனவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற அரசா, ஆதரவு கரம் நீட்டக்கூடிய அரசா நம்முடைய திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்னல்களை எல்லாம் தீர கச்சத்தீவை மீட்கிறது தான் ஒரே வழி.